நம்ம பார்க்க போற படத்தோட பேரு வீரமே வாகை சூடும். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, விஷால் தான் ஹீரோவா இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களோட ஃபேமிலி தான் காட்டுவாங்க. அவங்களுக்கு அப்பா, அம்மா, ஒரு தங்கச்சி தான். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க. விஷால் பொறுத்தவரைக்கும் ஹீரோ வந்துட்டு எஸ்ஐயா ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருக்கும். ஸோ அதுக்காக அவர் முயற்சி எடுத்துட்டு இருப்பாரு. ட்ரைனிங் அப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பாரு. இவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் கிட்டயே பொழுதன்னைக்கு வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்க. அது எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. ஸோ அம்மாவும் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி மாறி மாறி சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க காலேஜ் கிளம்ப நேரத்தை விட அண்ணனுக்கு முக்கியத்துவம் அதிகமா குடுப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அண்ணன் தங்கச்சி வம்பெல்லாம் முடிச்சு, இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கீழயே அதே அபார்ட்மெண்ட்ல கீழ வந்து ஃபைசல்னு ஒருத்தர் ஒரு பையன் இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் அங்க தான் குடியிருப்பாரு. இப்ப இவங்கலாம் கிளம்பும்போது இவங்க அண்ணன் தங்கச்சி சண்டை போடுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கரெக்ட்டா நேரமாச்சு கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சுத்தமா காத்து இல்லாத மாரி இருக்கும். உடனே ஃபைசல் வந்து கூப்பிடுவாரு, வா போலான்னு உடனே அண்ணன் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவரே வந்துட்டு அவள கொண்டு போய் டிராப் பண்ணிடுன்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரோட எந்திரிச்சு அதாவது அவங்க கூடயே ஃபைசல் கூடயே இப்ப வந்து ஹீரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு கிளம்புவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஆஃபீஸ காட்டுவாங்க. ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, கீழ வேலை பார்க்குறவங்கள வந்து எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த மாரி என்ன சொல்றது இதெல்லாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லேடீஸ், ஜென்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லார் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்தணுன்ற ஒரு வேலைய அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதாவது வேலைய விட இத வேலைய அதிகமா பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயினோட டர்ன் வரும். அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி போயிட்டு வந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த மாரி அவமானப்படுத்துனால அழுதுட்டு இருப்பாங்க. அத பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி சங்கடமா இருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் வந்து அங்க இருந்துட்டே பார்த்துட்டு அடுத்த கோல் வந்து அவருக்கு ஹீரோயின் தான் அப்படின்ற மாரி இருக்கும். உடனே அவரா தான் கூப்பிடுவாரு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கேட்கிறத என்ன கேட்க போறாருன்றத அத எடுத்துக்கிட்டு ஃபைல் எடுத்துக்கிட்டு போறவங்க என்ன செய்வாங்கன்னா, கதவு சாத்த மாட்டாங்க. கதவு தொறந்தே வச்சிருப்பாங்க. தொறந்து வச்சு அத லாக் போட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் பேசுறதுக்கு தகுந்த மாரி இவங்களும் கரெக்ட்டா பதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்பதான் அந்த அவமானம்னா என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். உடனே டக்குன்னு ஒரு மாரி ஆயிடுவாரு. உடனே இவங்கள்ட்டயும் சாரி சொல்லிட்டு அப்படியே நார்மலா அவர் பாட்டுக்கு இருக்க ஆரம்பிச்சுருவாரு. சில பேருக்குலாம் பட்டா தான் புரியுன்ற மாரி தான் இவரும். அதே மாரி சரின்னு சொல்லிட்டு இப்ப இங்க முடிஞ்சிடும் இந்த விஷயம் இதோட. நடந்தவொன்னே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க வேற ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஹீரோயின்ட்ட பேசுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண பழகிக்கணும். இந்த மாரி அழுதுட்டு இருக்கக்கூடாதுன்னு. அது உண்மதான் அது. அது முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஸ்கூல் படிக்கிறனால லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து பிரஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி கூட அவங்க அவங்க வேலைய அவங்க பண்ணிட்டே இருக்கிறதுனால, இவங்க வந்து இப்ப ஹீரோயின் கால் பண்ணும்போது, அவர் அப்பதான் வண்டியில வந்துட்டு இருப்பாரு யோகி பாபு கூட. வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார வந்து வேகமா ஓட்டிட்டே வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ அப்படி கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அத இடிச்சு விட்டுருவாங்க. இடிச்சு விட்டோனே அங்க வந்து உள்ள ஒரு லேடியும், ஒரு பச்சை குழந்தையும் உள்ள உட்கார்ந்திருக்கும். அத பார்த்தீங்கன்னா, இப்படி இடிச்சு விட்டோனே குழந்தைய வந்து அழகா ஒரு இடத்துல வச்ச மாரி ஆனா அது வந்து வெளிய இருந்து தூக்கி அடிச்ச மாரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அத பார்த்த உடனே நம்மளுக்கே ஒரு மாரி பதட்டமா ஆயிடும். பார்த்தீங்கன்னா, இவங்க அசால்ட்டா வந்து பார்த்துட்டு அப்படியே கேஷுவலா அங்க போவாங்க. இத வந்து ஹீரோவும், யோகி பாபுவும் பார்த்துருவாங்க. அது யார் பண்ணது அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கார்லருந்து இறங்கி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, அந்த டைம்லயே வந்து போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க. சரி போலீஸ்காரங்க தான் வந்துட்டாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்லவும், அவர் ஹீரோ அங்கிருந்து போயிடுவாரு. ஆனா உள்ள இருந்து இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய இடத்து பசங்களா இருப்பாங்க. அதோட போலீஸ்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் வந்துட்டு எதுக்காக இப்ப வந்துட்டு இருக்காருன்னா, அப்பாக்கு சாப்பாடு குடுக்குறதுக்காக வருவாரு. அவங்க அப்பா வந்து அதே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்குறாரு. அதனால ஹீரோவுக்கு டெய்லி அப்பாக்கு போய் சாப்பாடு குடுக்குறது வழக்கமா வச்சிருப்பாரு. அப்படி இப்ப ஹீரோ போம்போது தான் இந்த குழந்தை இந்த மாரி ஆக்சிடென்ட்ல இப்படி நடக்கிறதெல்லாம் பார்ப்பாரு. அதுக்கு யார் காரணம்னு பார்ப்பாரு. போலீஸ்காரங்களும் வந்தோனே சரி அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்றனால இவரு இங்க வந்துருவாரு. இங்க வந்து சாப்பாடு குடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்துட்டு இந்த மாரி ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆட்டோ வந்து இது மாரி பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட்டிட்டு வருவாங்க. ஆனா யார கூட்டிட்டு வருவாங்கன்னா, வேற ஒரு ஆளுங்கள கூட்டிட்டு வருவாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகும். உடனே அவர் போய் கேட்பாரு. இவரு கிடையாது. அது மாரி அந்த பசங்க வேறயாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க அந்த பசங்கள கூட்டிட்டு வந்த அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரு சொன்னி, "நீ யாரு நீ? உனக்கு யார் இதெல்லாம் பேசுறது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சுருவாரு. அங்கேயே வேலை பார்க்குற ஒரு பிசி வந்து என்ன சொல்வாருன்னா, நம்ம இதுல வேலை பார்க்குற ஒருத்தரோட பையன் தான் இவரு. அந்த வேலை வந்தீன்னா அந்த வந்த வேலைய மட்டும் பார்க்கணும். தேவையில்லாததெல்லாம் தலையிடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாங்க. சரி வாப்பா போலாம் இவங்கலாம் இப்படிதான்ப்பா நாளைக்கு நீ விசைய தானே ஆகப் போற. அந்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவும் சமாதானப்படுத்துவாரு. அதோட அவங்க அப்பாக்கு சாப்பாடு குடுத்துட்டு, என்னப்பா இப்படிலாம் நடக்குதுன்னு, அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் கண்டுக்காத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருந்து இவங்க கிளம்பி வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வர வழியில டீ சாப்பிடலாம்னு சொல்லி டீ கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 4, 5 பேர் வந்துட்டு வம்பு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே கடுப்பா இருக்கிற ஹீரோக்கு வந்து இவங்க வந்து இந்த மாரி வம்பு வளர்க்கறது வந்து இன்னும் கொஞ்சம் எரிச்சலா போயிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, இழுத்து போட்டு எல்லாரையும் போட்டு நல்லா சாத்துன்னு சாத்தி விட்டுருவாரு. இதுக்கிடையில ஹீரோயின் வேற கால் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்க அங்க பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கடுப்புல உட்கார்ந்திருப்பாங்க பாத்ரூம்குள்ள போயிட்டு. அவங்க அம்மாவும் வந்துட்டு பிடிவாதமா இந்த மாரி இருக்கிறதுனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்பதான் அந்த சின்ன வயசு கதையெல்லாம் காட்டுவாங்க. ஹீரோ, ஹீரோயின் வந்து சின்ன வயசுலயே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் வந்துட்டு இப்ப அவங்க அப்பாக்கு அப்பவே தெரியும். அப்ப தெரியும்போது அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா, "இப்ப நீ வேலை வெட்டி இல்லாம சும்மா தான இருக்க. நல்லா வேலைக்கு போயிட்டு அப்புறமா வந்து கேளு. அப்புறம் பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோ என்ன செய்வாரு, "இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எஸ்ஐ ஆகப் போறேன்." அப்படின்ற மாரி கொண்டு வந்து சொல்லுவாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, அதுவும் அவரு சட்டை பண்ண மாட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. உடனே வந்து அந்த நிச்சயதார்த்தம் அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதனால ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வந்துரும். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிப்பாங்க. ஹீரோ வந்து சொன்ன வாக்குறுதி இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் அப்படி மாரி செய்றதுனால இப்ப என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோ வந்து ஹீரோயின் ரூம்குள்ள போயிடுவாரு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளிய கதவு தொறக்க மாட்டாங்க. 2 பேரும் கதவ பூட்டிட்டு இருப்பாங்க. இப்ப கீழ வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வேற வந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினும் விட மாட்டாங்க. 2 பேரும் இதே மாரியே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வெளிய வந்து பார்க்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி இருக்கு. அப்ப பொண்ணு வேற யாரோ லவ் பண்ணுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப இவங்க உள்ள என்னதான் பண்ணாங்கன்றது இப்ப காட்ட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அத காட்டுவாங்க. இவங்க கதவ தொறந்துட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படியே வாசல்லயே உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க உடனே ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு தகுந்த மாரி அவங்களும் அந்த மாரி பேசிருவாங்க. நாங்க தான் லவ் பண்றோம்னு தெரியுதுல்ல அப்படின்ற மாரி அசால்ட்டா பேசிருவாங்க. இவங்களும் வேற என்ன பண்ணணும்னு தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்தவங்களும் போயிடுவாங்க. இதோட இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக அந்த போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்றதுனால வந்துட்டு எவ்வளோலாம் மக்களுக்கு வந்து பாதிப்படைறாங்க அப்படின்றதுக்காக வந்து அவர் போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவர் புள்ளையே வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்றத சொல்லி அவர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாரு. அத வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. Facebook, Twitterலாம் அது பரவிட்டு இருக்கும். ஹீரோ வந்து இத ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாரு.
ஹீரோ ஏதாவது ஆர்வமா பார்த்தா உடனே ஹீரோ அந்த அவரோட தங்கச்சி வந்து உடனே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, சேனலை மாற்றி விட்டுருவாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு திரும்ப ரிமோட்டை வாங்கி ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோவும் பார்ப்பாரு. ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணுறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதனால அவர் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்குது, இது இப்போ சரிப்படி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமாக அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறத கேட்டவுடனே எல்லாருமே அதை வீடியோ எடுத்துட்டு அதே ஃபுல்லாக வந்து இப்போ வந்து வைரலாக பரவிட்டு இருக்கும். இதை ஹீரோவும் பார்த்துருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹீரோ காட்டியாச்சுல, இப்போ வில்லன் காட்டணும்ல, இவர் தான் வில்லனாக இருப்பார். இப்போ இந்த ஃபேக்டரிலாம் இவங்களோடது தான், இதை ஓப்பன் பண்ணுற முடிவில் தான் இவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தாட்ட போய் சரி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம பேசாம இந்த ஃபேக்டரியை மூடிட்டா என்ன அப்படின்னு அவங்களோட இதுக்கெல்லாம் வந்து நம்மளாம் வந்து இந்த ஃபேக்டரியில் மூடணும் அப்படின்னா வந்து அப்புறம் நம்ம மேலே உள்ள பயம் இல்லாமல் போயிடும், இது நம்மளுடைய அடையாளம், அதனால நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அவருக்கு என்ன, அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் போய் சேர போறாரு, இருக்கிறவங்க வாழணும்ல, அந்த இது இல்லாமல் அவர் பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பார் அசால்ட்டாக இது மாதிரி ஏற்றி விட்டுட்டு. சரி அப்புறம் நம்ம இதுக்கு ஒரு முடிவு தான் கட்டணும், அப்படி நேரில் போய் அவனை சந்திச்சு பேசி ஏதாவது அவனுக்கு தேவைப்படுற ஏதாவது செய்வோன்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னு சும்மா இருக்க மாட்டார். திரும்ப திரும்ப எவ்வளோலாம் முடியுதோ அவ்வளோ ராவும் பகலுமா மக்களுக்கு வந்து எப்படி சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி அவர் அந்த இதை பண்ணிட்டே இருப்பார் அந்த வேலையை. அவரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் நண்பர் இருப்பார். அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா உன்னை இருக்காமே ஆக்கிடுவாங்க, இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, நான் இருக்கிற வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். எனக்கு அப்புறமா ஒருத்தன் கண்டிப்பாக வருவான்ற மாதிரி அவர் பேசுவார். இதெல்லாம் அவங்களோட ஆளுங்களே வந்து நின்று பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இது என்னதான் முடிவுன்ற மாதிரியே இருக்காது. இப்போ இந்த பசங்களும் அவங்களோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்க பசங்களும் இதே மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சி வந்து அழுதுகிட்டே வந்து நிற்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது ஒரு பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கிரவுண்டில் தான் அவன் இருக்கான் போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ரவுடி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஹீரோட தங்கச்சி வந்து லவ் பண்ணுவார். அது என்ன பண்ணுவாருன்னா பாலை வச்சு அவங்களை அடிச்சு விட்டுட்டு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அதாவது அவங்க வந்து முன்னாடி ஃபைசல் கூட ஒருத்தர் கூட வண்டியில் போனாங்கல்ல, அதனால அவருக்கு இது பிடிக்காது, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எப்போதுல லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும்ல, நீ இன்னொருத்த கூட வண்டியிலலாம் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சியை ரொம்ப வளர்த்துட்டு பாலெல்லாம் அவங்க அடிச்சிட்டு அந்த பாலை எடுத்துட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க அண்ணன்ட்ட கொடுத்து போய் நல்லா போய் சாத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கோவமா வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்லவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கோவமா அவரும் ஹீரோவும் பால் எடுத்துக்கிட்டு கோவமா இங்கே வருவார். இங்கே வந்தா பார்த்து எல்லாரையும் போட்டு அடி போட்டு சாத்தி எடுத்துருவாரு. இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கிறத அவங்க அப்பாவும் பார்ப்பாரு. பார்த்துட்டு நாளைக்கு எஸ்ஐயா போறவ இந்த மாதிரி தான் ரோட்ல சண்டை போட்டு இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லுவார். நான் என்ன வேணும் நான் அம்புக்கு போறேன்ற மாதிரி அப்பா மகனுக்குள்ள வர மாதிரி இந்த கிளாஷஸ் இருக்குல்ல, அது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். சரி நீங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க எப்படி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தின, என்ன பண்ணீங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு நாங்கள் ரூம்குள்ள இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வெளியே காட்டுவாங்க. ஆனால் அப்படி அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இவர் ஒரு புக் படிச்சிட்டு இருப்பாரு, அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஹாயா ரெண்டு பேரும் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தை கடத்திட்டு அவங்க ஏதோ வேலை பார்த்த மாதிரி வெளியே காட்டணுன்றதுக்காக அவங்க ட்ராமா போட்டுருக்காங்க. ஆனால் அது ரெண்டு பேருமே அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே போயிடுவாங்கன்றதுக்காக அப்படி பண்ணுன்ற மாதிரி சொன்னவும் என்ன செய்யுதுன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து வச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். சரின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி காலேஜ்க்கு வரும். அங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அங்கே சில பசங்க இருப்பாங்க. அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஆட்டோ வெடிச்சு விட்டு போனாங்கல்ல, அந்த பசங்களாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு எப்படியா அது பண்ணடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு வேலை இருக்கும். அது என்ன வேலையா இருக்கும்னா இப்போ அடுத்த சீனில் அதுவே வந்துடும். இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைசல் இருக்காரு, அவர் வந்துட்டு ஹீரோட தங்கச்சி வந்து ட்ராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புவார். இப்போ நம்ம ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு ஏதாவது நம்ம ஊருக்கு ட்ரிப் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அவ வந்து அவன் கூட வண்டியில் போயிட்டு இருக்காரு, அவளை ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி இவர் திரும்பவும் இவங்க ரெண்டு பேர் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போலத்து இந்த ஃபைசல்ன்ற பையனை வேற அடிச்சிருவார். இந்த வில்ல வந்து அவர் வந்து அடிச்சு இனிமேல் இவன் கூட போனால் இவனுக்கு தாண்டி அப்படின்னு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லிடுவாங்க. அடிச்சும் பார்த்தாச்சு இவனை என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி கைப்புள்ள கேட்குற மாதிரி இப்போ ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா இவருக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் இவன் பண்றான், இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். உடனே ஹீரோ அவர் வந்து என்ன சொல்வார்னா ஏரியா நமக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எதுக்கு இது தேவையில்லாத பொண்ணுங்க விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருக்க, அவளுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் நல்லா மிரட்டி விடுவார். இவர் நல்ல இதாக இருப்பார், அதாவது அநியாயம் பண்றாப்லாம் கிடையாது, இந்த வேலை வச்சுட்டு உன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆளுங்களே வந்து மிரட்டி விடுவார். சரி இந்த பிரச்சனையோட முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். அப்பதான் அந்த ஃபைசல் இருக்காரு, நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்றோன்ற விஷயத்தை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுவார். உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா அப்படியா அப்பனா வந்துட்டு அப்பா அம்மா கூட்டு வந்து பொண்ணு கேட்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஏன்னா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீட்டில் சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. ரெண்டு பேர் வீட்லையுமே சம்மதம் தெரிவிச்ச உடனே ரெண்டு பேருமே இப்போ நிச்சயதார்த்தமும் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அதோட இவங்களுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அவங்க இவன் அண்ணன் லவ் பண்றாரு தெரியும், அவங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாங்க. சரி நீங்க முடிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு பசங்க இருந்தாங்களா, வெளியூர் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரிப்புக்கு யோசிச்சாங்களா, அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா அவங்க கேங்ல வந்துட்டு யாராவது ஒருத்தர் லவ் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மையான லவ்லாம் கிடையாது, சும்மா லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்களை நம்ப வச்சு அவங்க கூட எல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அந்த பிரைவேட் போட்டோஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு எடுத்து அந்த பொண்ணுங்களுக்கே தெரியாம எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கூட வந்துட்டு அந்த பொண்ணுங்களை வந்து இருக்க சொல்லணும். அவங்க மறுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோஸை காட்டி அவங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குரூப்பில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இந்த பொண்ணு ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. அதாவது நீ உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்க, அந்த வீடியோ பாரு, இப்போ இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா வந்துட்டு இது வந்து எல்லாருக்கும் பரவும் அப்படி இப்படின்ற மாதிரி இவங்கலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ இந்த மாதிரிலாம் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட், அதோட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஹீரோட தங்கச்சி இந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்க மாதிரியே காட்டுவாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ தன்னோட வீடியோ இங்கே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோட தங்கச்சி வந்துட்டே இருப்பாங்க. அவங்க மேலே யாரோ தண்ணி பாக்கெட் தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த பெட்ரோல் அந்த மாதிரி இருக்குல்ல அது வந்து இருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு பார்த்தா அந்த பைத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும் இவங்க மேலே பாதி ஊற்றிட்டு தான் மேலே பாதி ஊற்றிக்கும். நம்ம ரெண்டு பேரும் இங்கே வாழ தான் முடியாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாகலான்ற மாதிரி எஷத்தை கூப்பிட்டு இருப்பார். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்படும், என்னடா இது இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் யார் கூடயும் வண்டியில் போக மாட்டேன், கொல்ல மாட்டேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க பேசிட்டு அங்கே கிளம்பி வந்துருவாங்க. அதனால இவங்களுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாங்க. இப்போ இந்த பொண்ணும் மனசுடைஞ்சு போயிடுச்சு. இப்போ இடையில ஒரு பொண்ணு இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு மனசுடைஞ்சு போயிடுச்சு. ரெண்டு பேருமே என்ன முடிவு
எடுப்பாங்கன்னா சூசைட் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துருவாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இத அவங்க அம்மா பார்த்துட்டு அங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. இந்த மாரி என் பொண்ணு இந்த மாரி பண்றா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இங்க வந்து இன்னொரு பொண்ணு வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பொண்ணோட அப்பா தான் இவரு. அவ அந்த பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. அதோட 2 பொண்ணுங்களுமே இந்த மாதிரி பண்ணவும் 2 பேரண்ட்ஸுமே பதறிக்கிட்டு 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த 2 பசங்களையுமே இப்ப வந்து அட்மிட் பண்ணுவாங்க. 2 பேருமே இப்ப விசாரிப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷயங்கள அவங்க அப்பாட்ட சொல்லிடும். அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவாரு. இங்க வந்து தங்கச்சிகிட்ட அண்ணன் வந்து விசாரிப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இவனால பிரச்சனையா இருக்கு அப்படி இப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்பாட்ட சொல்லும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து போறது நல்லது அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இதுக்கு மேல என்ன பொறுத்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா, இவர் இங்கே வேலை பார்க்கறதால மேல் அதிகாரிகிட்ட இவர் வந்து அந்த பசங்கள பத்தி கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. அந்த ரோட் பசங்கள. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு சூசைட் அந்த அந்த பொண்ணோட அப்பா வந்து இதே ஸ்டேஷன்ல வந்து அவர் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ண காரணமானவங்கள பத்தியும் கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. இந்த ஒரே ஸ்டேஷன்ல 2 கம்ப்ளைண்ட் 2 பொண்ணுங்கள பத்தி இப்ப எடுத்துப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இவர் இருக்கார்ல, இவர் வந்து இந்த போலீஸ்கார் வந்து அந்த அவங்களோட ஆள் தான். அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த பெரிய இடத்து ஆள் தான் அவரும். அதனால உடனே ஃபோன் அடிச்சு சொல்லிருவாரு. இந்த மாதிரி வந்துட்டு அந்த பசங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவர் சொல்லிடுவாரு. அதே மாரி இன்னொருத்தர் இருக்கார்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா, அவரோட அந்த பசங்களோட ஆளுங்களுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாரி உன் பசங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்காம 2 பேருமே அவங்களுக்கு சாதகமா சொல்லிருவாங்க. என்னது இது இப்ப அன்னைக்கு தான் மிரட்டி விட்டேன் திரும்பவும் இப்படி பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் கோவம் வரும், அவருக்கும் கோவம் வரும். அப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குல்ல. சோ இவரையும் வந்து நேர்ல பார்த்து வந்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுப்பாங்க. அதாவது அவர் வந்து Facebookல போட்டுட்டு இருக்காருல்ல சில விஷயங்கள்லாம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா அவன போய் நேர்ல பார்த்தா தான் சரி. இல்லாட்டி இந்த ஃபேக்டரி மூடுற மாரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 3 பேருமே 3 பேர பார்க்க வராங்க. அதாவது ஹீரோவோட தங்கச்சிய பார்க்க வராங்க. இன்னொரு சூசைட் அந்த பொண்ண பார்க்க வராங்க. அந்த Facebook, Twitterன்னு போட்டுட்டு இருந்தார்ல அவரையும் பார்க்க வராங்க. அந்த மாரி தான் இருக்கும். இப்ப யாருன்னு தெரியாம ஹீரோட அம்மா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து சமாதானம் பேச தான் வருவாரு. கம்ப்ளைண்ட்லாம் குடுக்காதீங்க. பேர் எங்களுக்கு இதா போயிடும். அதனால வந்து கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சிகிட்ட கேட்கறதுக்காக இந்த இந்த குரூப் வந்து இங்க வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸ்கார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களையும் கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்து இப்ப என்ன பண்ணுவாருன்னா, வேற ஃபுட்டேஜ் எதுவும் இருக்காடா? இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்லுவாங்க. பாத்தியா, இது ஒண்ணு தான் இருக்கு. இதையும் நான் இங்கேயே அழிச்சிடுறேன். கம்ப்ளைண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கிறேன். பெரிய இடத்து விவகாரம் அப்படி இப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து என்ன சொல்வார்னா, வேணாங்க நாங்க கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க மாட்டோம். என் பொண்ணுக்கு நான் தான், எனக்கு என் பொண்ணு தான். எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. நாங்க கம்ப்ளைண்ட்டே குடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி இதே மாரி நடக்கிறதுனால எவ்வளவோ இவரும் மாறி மாறி வந்து சொல்லிட்டே இருப்பாரு. நான் சொல்றத கேளு. செருப்பால கூட இவன அடிச்சிரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்க அப்பாக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாது. ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடும். என்ன வாபஸ் வாங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இவர் வந்து உட்கார்ந்துகிட்டு உனக்கு நான் எவ்வளவு வேணாலும் பணம் குடுக்குறேன். உன் பையனுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனைய நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன். அது வெளிநாட்டுல கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அது இல்லாம நான் உனக்கு ஒரு 4 கார்டு குடுக்குறேன். கிரெடிட் கார்டோ என்ன கார்டோ அந்த மாரி கார்டு குடுக்குறேன். அதுல ஒவ்வொன்னுத்துலயும் லட்சக்கணக்கில பணம் இருக்கு. நீ செலவு பண்ணிக்கலாம். அப்படி இப்படின்ற மாரி இவருக்கு நெறைய ஆஃபர்ஸ் குடுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க அவருக்கும் கோவம் வந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயிங்க வந்துட்டு என்ன தைரியம் இருந்தா இவன் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சிக்கு காரணமானவன் வந்து நிக்கும்போது இவருக்கும் கோவம் வரும். அப்ப இவர் கூட்டிட்டு வந்து என்ன சொல்வாருன்னா, அவர் தங்கச்சி வந்ததும் தங்கச்சிய பார்ப்பாரு. அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் என்ன சொல்வாருன்னா, நீ பேசாம நீ இந்தாம்மா அந்த செருப்பு எடுறா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு அந்த பொண்ணு கையில குடுத்து அடிம்மா அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அதே மாரி இவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க சும்மா ஒண்ணும் வாபஸ் வாங்க வேணாம். செருப்பால இவன அடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவனும் அந்த உங்களோட ஆதங்கமும் அடங்கும் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு யோசிக்கும். அவங்க அப்பா வேணான்னு தான் சொல்வாரு. ஹீரோவோட தங்கச்சியும் ஹீரோட அப்பா வந்து வேணான்னு தான் சொல்வாரு. ஆனா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இவ அடிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு 2 பொண்ணுங்களுமே என்ன பண்ணிடும்னா, செப்பல வாங்கிட்டு 2 பேரையுமே அடிச்சுருவாங்க. அந்த பிள்ளைங்க வந்து 2 பேருமே அடிச்ச உடனே தான் அவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும்ல. அதனால அடிச்சிரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவர அசிங்கப்படுத்தி அனுப்பிருவாரு. அசிங்கப்படுத்தணும்னு இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி அங்கிருந்து போய் அவர் அசிங்கப்படுத்திட்டார்ல முகத்த கழுவிட்டு அதோட இவர் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடி வாங்குன 2 பசங்களும் சரி, ஒரு இவரும் அசிங்கப்பட்டார்ல 3 பேருமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஹீரோவோட தங்கச்சி கிட்ட இருந்தாலும் அவர் வந்து ஏரியாக்காரர். மத்த இன்னொருத்தர் வந்துட்டு அந்த ஆட்டோல அடிச்ச பெரிய இடத்த ஆளு. அதாவது வில்லனோட தம்பி அது. இப்ப இந்த முகத்த கழுவிட்டு இருக்கார்ல அந்த வில்லனோட தம்பி தான் அவரு. இது மாரி 3 பேருமே இப்ப தூக்கம் இல்லாம ஒரு மாரி இருப்பாங்க. அவள சும்மா விடக்கூடாது, அவள சும்மா விடக்கூடாது. இவரும் நினைச்சிட்டு இருப்பாரு. அந்த வில்லனோட தம்பியும் அந்த பொண்ண அத லவ் பண்ணி இது பண்ண பாருங்க. அந்த பொண்ணு சும்மா விடக்கூடாதுன்னு நினைப்பாரு. இந்த வில்லனும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இது சும்மா விடக்கூடாது இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ வெளியூர் போவார். அவருக்கு பின்னாடியே ஒரு ஆள போட்டு அவர் எப்படியாவது கடத்திட்டு வர சொல்லிருவாரு. நான் வில்லனா இருந்தேன் இன்னும் கொஞ்சம் மோசமானவங்களா ஆக்குறானுங்களே அப்படின்ற மாரி அவரையும் இப்ப இவங்க பஸ்ல வந்துட்டு இருப்பாங்க. வரும்போது அவர் கூட வரும்போது எவ்வளவு சொல்வாரு இதெல்லாம் தலையிடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோட தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட தங்கச்சி வந்துட்டு மெடிக்கல் ஷாப் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. வராலான்னு பாக்குறதுக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே ஏரியால தான 2 பொண்ணுங்களுமே இருக்காங்க. அதனால என்னன்னா இந்த பொண்ணையும் கடத்தி கூட்டு போறதா நினைப்பாங்க. ஹீரோட தங்கச்சியும் கடத்துறதா இருக்கும். 2 பேருமே தனித்தனியா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நாளு அதே நேரத்துல 2 பிளானும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்க பஸ்ல கடத்துறவர் வந்துட்டு அப்படியே பாத்ரூம் போக அவர் இறங்குவார் பாத்தீங்களா, அங்க போய் கடத்திருவாங்க. இங்க வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் லைட் எரியுது பாத்தீங்களா, அத ஆஃப் பண்ண சொல்லிடுவாரு. அதாவது வில்லனோட தம்பி அந்த பொண்ண கடத்துறதுக்காக. இப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவர கடத்தி கூட்டு வந்துருவாங்க. என்ன வந்து இந்த மாரி மோசமா ஆக்கிட்டே அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இவருக்கு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா, நான் இன்னைக்கு இறந்து போனாலும் என்ன மாரியே இன்னொருத்தன் வருவான். அவன்ல நீ என்ன பாப்ப அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அதனால இவருக்கு கொஞ்சம் கூட பயம் இருக்காது அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சு போயிரும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு தங்கச்சிய காணோம்னு சொல்லிட்டு வாசல்லே வந்திருப்பாங்க. எங்க போனா அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கல் ஷாப் தான்ப்பா போனான்றவனே, சரி ஃபோன் பண்ணி பாத்துட்டே இருப்பாரு. சரி நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைசல் லவ் பண்றாங்கல்ல அவர்ட்டயும் சொல்லவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இத வந்து அவன் ஹீரோவோட தங்கச்சியோட அண்ணனுக்கு வரது இவர் பார்த்தா இவன் எங்கடா இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் மறைஞ்சுப்பாங்க. மெடிக்கல் ஷாப்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி தங்கச்சி வந்தாலான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இப்பதான் வந்தா கொஞ்சம் வந்துட்டு கிளம்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்லுவார். அப்புறம் எங்க தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது அம்மாக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாலான்னு கேட்கும்போது அவ வீட்ல இருந்தா உன்ன அனுப்புறேன் நீ என்ன இங்க இருக்காளான்னு கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா கிட்ட சொல்லணும்னு வேணாம் இதை பெருசு பண்ணாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி ஹீரோ வந்து அம்மாவை சமாதானப்படுத்திட்டே இருப்பாரு. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்காது. டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஹீரோட அப்பாக்கு கால் பண்ணி அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க. இங்க வந்து ஹீரோ வந்து தங்கச்சிக்கு
டயல் பண்ணிட்டே இருப்பாரு. போகவே போகாது. நாட் ரீச்சபிளே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க கடத்திட்டு வந்தாங்கல்ல, வில்லனோட தம்பி ஒரு பொண்ண கடத்திட்டு வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சிய மாத்தி கடத்திட்டு வந்துருவாங்க. அந்த அவங்க பிளான் பண்ணாங்கல்ல கடத்தணும்னு நெனச்ச பொண்ணு வந்து எஸ்கேப் ஆயிரும். அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ஷாப்ல மறைஞ்சுட்டு அது எஸ்கேப் ஆயிரும். ஆனா வில்லனோட தம்பி கடத்திட்டு வந்தது ஹீரோவோட தங்கச்சியா இருக்கும். அது வந்து பொண்ணு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுரும். ஓட ஆரம்பிச்சோனே நேரா அந்த புள்ள ஓடி வந்து நேரா வந்து இங்க எல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அத வந்து நேர்ல பார்த்துரும். என்னடா இது? எதுக்குடா இங்க கூட்டு வந்தீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பொண்ணு மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா கூட அத சொல்ல மாட்டாங்க. இது என்ன எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இனிமே இவளும் உயிரோட இருக்கக்கூடாதுன்ற மாரி சொல்லிடுவாங்க. அந்த புள்ள போற வழி பூராவுக்குமே பார்த்தீங்கன்னா, ஃபைசலுக்கு, அவங்க அண்ணனுக்கு, அவங்க அப்பாக்கு, அம்மாக்கு மாறி மாறி போடும். அவங்க எல்லாருமே மாறி மாறி இந்த பிள்ளைக்கு போட்டுட்டே இருக்கிறதுனால லைன் வந்து பிஸி ஆயிட்டே இருக்கும். இந்த பிள்ளைக்கு என்ன பண்றதே தெரியாது. ரொம்ப பதட்டமாவே போயிட்டு இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய தொரத்திக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தொரத்திட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை ஓடிட்டே இருக்கும். இவ்ளோ கால் பண்ணும். கால்லாம் எடுக்கிற மாரியே தெரியல அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து பிஸின்னு வரும். இப்ப இவ்வளோ நேரம் நாட் ரீச்சபிளா இருந்தது. இப்ப பிஸின்னு வரவும் அப்போ பொண்ணுகிட்ட தான் ஃபோன் இருக்கு அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிரும். இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணா, ஃபைசலுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டுரும். போட்டுட்டு நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் ஒருத்தர் பார்த்துருவாரு. பார்த்துட்டு இந்த பார்க்கவும் டாக்கும் இந்த பிள்ளை என்ன பண்ணா, அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பல அத டெலீட் பண்ணி விட்டுரும். உடனே இவர் வந்து ஃபோன புடிங்கிருவார். புடிங்கிட்டு யாருக்கு மெசேஜ் அது பிள்ளை டெலீட் பண்ணதுக்கு பதிலா அந்த கான்டாக்ட் டெலீட் பண்ணியிருந்தா பிரச்சனை இருக்காது. அந்த பிள்ளை அந்த மாரி பண்ணவும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தேடிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் புடிச்சிருவாங்க. புடிச்சு வச்சுட்டு அந்த பிள்ளை பாவமா இருக்கும் பார்க்கறதுக்கே. அது வந்து ஏதோ முனங்கிக்கிட்டே இருக்கும். என்னன்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என் அண்ணன் வருவான் அப்படின்ற மாரி அது சொல்லிட்டே இருக்கும். அது பார்க்கவே நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பவும் அந்த பொண்ணு அநியாயமா அந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லாம இந்த மாரி பண்ணிடுவாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, வர வழியிலேயே அந்த பொண்ணு ட்ரை பண்ணும்போது ஹீரோட தங்கச்சி ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பாக்கு லைன் கிடைச்சிரும். அவங்க அப்பா வண்டி ஓட்டிக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. கொஞ்சம் நிப்பாட்டிட்டு பேசியிருந்தா கூட இந்த பிரச்சனைகள் சின்னதா இருக்கும். அவர் வண்டி ஓட்டிட்டு பேசுவும் அவருக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப இந்த பிள்ளை ஃபோன் பண்ணத கூட அவரால வெளிய சொல்ல முடியாம போயிடும். அதோட அந்த பிள்ளை வசமா அங்க மாட்டிக்கிச்சு. இவரும் வந்து ஹீரோக்கு கால் வரும். அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அங்க போவாரு. இந்த மாரி பிரச்சனை இங்கேயும் இவங்க கூட ஒருத்தர கூட்டு வந்தாங்களா, அவருக்கு அதையும் முடிச்சு விட்டுருவாங்க. இப்படி மாறி மாறி பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரின்னு சொல்லிட்டு இப்ப அப்பாக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கார்ல, அவர பார்க்கறதுக்காக ஹீரோ இங்க வருவாரு. இதோட இங்க பார்த்தீங்கன்னா, உள்ளூர்ல இருக்கிறவங்கள வச்சு செய்யாம வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஃபைசல் இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோவ அனுப்பி இந்த பையன வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி ஃபோட்டோ அனுப்பிருவாங்க. அவங்களுக்கு இப்ப அதாவது என்னன்னா, உள்ளூர்ல இருந்தா கூட என்ன ஏதுன்னு தெரியும். வெளியூர்ல இருந்து வரப்போகும் தெரியாதவங்களே தெரியாதுல்ல. அந்த மாரிலாம் வச்சு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த பையன தேடிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த பையனுக்கு அந்த விவரம் எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன்கிட்ட ஃபோனே இல்ல. அவன் கேம் விளையாடிட்டு இருப்பான். அந்த பையன் ஃபோன் வரவும் தங்கச்சிய காணோம் அப்படி லவ்வர காணோம்னா ஹீரோ கூட தேட போயிடுவான். வீட்ல தான் ஃபோன சார்ஜ் போட்டு வச்சிருப்பான். இப்ப அந்த பையன் ஹீரோட்ட என்ன சொல்லிருப்பான்னா, ஒருவேளை எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, நான் போய் வீட்ல போய் ஃபோன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன பார்க்க வீட்டுக்கு வருவாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல தானே ஹீரோவோட இருந்தாரு. வீட்டுக்கு வந்து பார்க்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும். பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அது ஆன் ஆன மாரி தெரியும். உடனே வந்துட்டு அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அவங்க அவர் கேட்கும்போது அவருக்கு ஒரு மாரி நடுங்கி போயிடுவாரு. அத கேட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கதவு தொறந்துட்டு அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, இவரோட ஃபோட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து இங்க இவரையும் முடிச்சு விட்டுட்டு இந்த பக்கம் ஜன்னல் பக்கமாவே குதிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும். இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இப்ப அவருக்கு அங்க உள்ள இடத்துல வந்துட்டு இந்த விஷயம் தெரியாது. அப்ப அவங்க அப்பா அப்புறம் போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி வந்து தங்கச்சிக்கு இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாரு. அப்பதான் அவங்க அப்பாவும் வந்து பார்ப்பாரு. இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேமிலிக்கே ரொம்ப கவலையா போயிடும். இப்ப அவங்க அப்பா கிட்ட வந்து ஹீரோ வந்து ரொம்ப கோவப்படுவார். அதாவது என்னன்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்க வேணாம்னு சொன்னோனே வாங்கிட்டு இப்ப அவள தங்கச்சி துர்காவ அதாவது துவாரகாவ இல்லாமலே ஆக்கிட்டீங்களே அப்படின்ற மாரி ரொம்பவே கோவப்படுவாரு. அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்து ஆம்புலன்ஸ் போகும். அதாவது அவங்க தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்ல இருந்து. இது யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோக்கு இப்ப தெரிய வரும். அந்த ஃபைசல் இருக்கார்ல, அந்த பையன் தான் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதாவது அவன் தங்கச்சி லவர் தானே, அவங்க இறந்து போனதுனால வருத்தத்துல சூசைட் பண்ணி ஹீரோவ ஏத்துக்கவே முடியாது. என்னது இது ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது இவர் இந்த மாரி சமாதானம் பண்ணி, இப்போ உனக்கு உங்க அப்பாக்கு இருக்கிறதே 2 பிள்ளைல, ஒரு பிள்ளை நீ மட்டும் தான். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கன்ற மாரி இந்த போலீஸ்காரர் வந்து சொல்லவும், அவரும் அழுதுட்டே அவரும் அந்த பக்கம் அவங்க அப்பா போவாரு. இவருக்கு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துரும். உடனே இவர் பாட்டு கார்ல ஏற போகும்போது ஹீரோவ பார்த்துட்டே போவாரு. ஹீரோவும் நின்னு அவர பார்ப்பாரு. ஏதோ தப்பா இருக்குன்ற மாரி அவருக்கு படும். இப்ப ஹீரோவும் பேசிப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசுவாரு. இந்த ஊர்ல வந்துட்டு நம்ம வந்து பக்கத்துல யாருக்கு என்ன நடந்தாலும், ரோட்ல என்ன நடந்தாலும் நம்ம எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனா ஃபோன்ல ஏதாவது எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது எவனாவது வீடியோ எடுத்து போட்டானா, அத பார்த்துட்டு நியாயம் பேசுவோம். நேர்ல நடக்கிற விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா வந்து அதுக்கு நம்ம நியாயம் பேச மாட்டோம். அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு. காலம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. நீ இப்ப என்ன செய்ய போற அப்படி இப்படின்னு கேட்டு போய்ப்பாங்க. அதாவது நம்ம புள்ளை மேல கை வச்சிருக்கான், சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாரு. அப்பதான் யோகி பாபு சொல்வாரு, டிவி பாரு நம்ம தங்கச்சி நியூஸ் வருதுன்னு. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. நியூஸ் ஆன் பண்ணி பார்த்தா அதுல என்ன போட்டுட்டு இருப்பாங்கன்னா, ஹீரோட தங்கச்சி அந்த ஏரியா பையனை வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லவ் பண்ணி அதை வந்து அந்த பொண்ணு வந்து அவனை வந்து விட்டுருச்சு. இன்னொரு பையனை லவ் பண்ணதுனால இது வந்து காதல் தோல்வியால இந்த மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி கதை கட்டி விட்டுருவாங்க. இப்போ இவர் இருக்கார்ல ஏரியால ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தால அவர் வந்து பாத்தீங்கன்னா போய் அரெஸ்டும் ஆயிருவாரு. அதனால இப்போ ஹீரோக்கு வந்து செம கோவமா இருக்கும். வெளியே வந்தானா அவனுக்கு இருக்குன்ற மாதிரி அவர் அப்படி நினைச்சிட்டு இருப்பாரு. அவனால தான் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு தவிர்த்து வேற எதுவும் அவருக்கு வாய்ப்பு இல்ல. அதனால அவருக்கு எதுவுமே தெரியாம யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். அது என்ன அப்படின்னா ஹீரோ வந்து அதாவது ஃபைசல் வந்து 6:30 மணிக்கு இறந்திருப்பாரு. அவங்க தங்கச்சி வந்து 7 மணிக்கு தான் அவங்க இறந்துட்டாங்கன்ற நியூஸே ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவரோட இறந்த டைம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது 6:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கவும் இப்போ அவர் அந்த பொண்ணு இறந்து போனதே வந்து இன்னும் ஃபைசலுக்கு ஹீரோ சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்க போய் தான் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த மாதிரி ஆச்சு. அப்ப வந்துட்டு அவர் எப்படி அதுக்குள்ள முன்னாடி தற்கொலை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். ஏதோ ஒன்று நடந்திருக்கு, தப்பா நடந்திருக்குன்னு யோசிக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பையன் தங்கி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து 2 பசங்க வந்து குதிச்சு ஓடுனாங்க, நேற்று புதுசா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ அந்த வீட்டுக்கு அங்க டக்குன்னு போயிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பேக் சைடு பக்கமா அந்த பசங்க வந்து ஜன்னல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பையனை இது பண்ணிட்டு அந்த ஜன்னல் பக்கமா தப்பிச்சு போயிருப்பாங்க. இந்த ஹீரோ பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடும். உடனே சிசிடிவி கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஆப்ரேட் பண்ணி பார்க்கும்போது அதுல 2 பசங்க இருப்பாங்க. முகத்துல வந்து கர்ச்சீஃப் கட்டி வச்சிருப்பாங்க. இந்த பசங்களை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது செக்யூரிட்டி சொல்வார் இந்த 2 பசங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்கள வந்து கொஞ்சம் ஜூம் பண்ண உடனே ஹீரோ வந்து போட்டோ எடுத்து வச்சுப்பாரு.
இவங்களோட ஃபுல் ஃபேஸ் வந்து இப்போ நமக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அதோட இங்கே வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இது சூசைட் இல்லை, இது வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் ஹீரோக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னவா இருக்கும் அப்படின்றத அவரால் கெஸ் பண்ண முடியல. அதோட வந்துட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணுன்ற பிடிவாதத்தில் அவர் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரோட் சைட்லலாம் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இந்த பாதி ஃபேஸை வந்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக ஃபுல்லாக வரைஞ்சி சூப்பராக வரைஞ்சிருவார். உண்மையிலேயே ரொம்ப அழகாக திறமை. அந்த ரோட் சைடில் அந்த எழுதுறாங்கல்ல அழகாக அந்த செவுத்துல எழுதுறவங்களா இருக்கட்டும், அவங்களும் நல்ல திறமையானவங்களா இருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் அது. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இவர் வரைஞ்சி காட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லாக இவருக்கு தெரிஞ்சிடும். இப்போ யாருன்றது தெரிஞ்சிருச்சுல. இப்போ இவரை பற்றி டீட்டெயில் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா இப்போ இவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு நேர்லேயே அங்கே போயிடுவார். தனியாகவே அங்கே போயிடுவார். அங்கே போயிட்டு அவர் வீட்டுக்கும் போயிடுவார். வீட்டில் தான் அவர் இருப்பார். அவரோட ஒய்ஃப் வந்து கதவு திறப்பாங்க. அந்த மாதிரி கேட்கவும் அதெல்லாம் தெரியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இங்கே வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார், ஒருத்தர் உன்னை தேடி வந்திருக்காரு, புல்லட்டில் வந்திருக்காருன்னு. புல்லட்டில் வந்தால் என்ன கிளம்புனா சத்தம் கேட்கணுமே, சத்தம் கேட்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே அவர் ஹீரோ வந்து போகாம அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பார். இவர் பார்த்தோன்னா அவர் பக்கம் ஓட ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் ரயில்வே ட்ராக் வேறு ஓடிட்டு இருக்கும். ஹீரோவா பாஞ்சு பாஞ்சு போய் அவர் போய் பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு என்னமோ கேட்கும்போது அவர் வாய் ஒரு வார்த்தை தான் சொல்வார். ஒரே ஒரு ஆளோட பேர் மட்டும் சொல்வார். அதுக்கப்புறம் அவர் பிடிக்க போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் எஸ்கேப் ஆயிடுவார். ஏன்னா இவர் எனக்கு இது தெரியாது, இவன் தான் இதை செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை மட்டும் கையை கழிட்டு இவன் இறந்து போயிடுவார். அதோட ஆக்சிடென்ட் ஆகிடும் அந்த பையன். அவனுக்கு முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொன்ன ஆளை தேடுறதுக்காக வேற ஊருக்கு வருவார். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த 16 பேரில் அவர் சொன்ன பேர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி உள்ளவங்களாம் அவன் தான் மாறி மாறி காட்டிட்டு இருப்பாங்க. தவிர யார் உண்மையானாலும் சொல்ல மாட்டாங்க. அங்கே உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா, இங்கே 16 பேர் இருக்கும், நீ அவனை தேடி நீ கண்டுபிடிக்க வந்தவன், நீ தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாம் அவனை முடிச்சிருவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்வார், நீங்க அவன் யாருன்னு காட்டிட்டீங்கன்னா அவனை மட்டும் உதப்பேன், இல்லை அப்படின்னு அவங்க 16 பேரையும் உதப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை நடக்கும். எல்லாம் போட்டு நல்லா அடி வாங்கினதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை கை காட்டிடுவாங்க. அதுதான் அந்த ஆளும் தெரிஞ்சிடும். இப்போ அவரை கூப்பிட்டு அடின்னு போட்டு விசாரணை பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த டைம்லேயே வந்து ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஹீரோயின் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து கால் பண்ணிடுவார். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல இருந்துட்டு இவ்வளோ பணம் போயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அது என்ன எதுன்னு டீடைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஹீரோயின் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்து ஹீரோ வந்து ஃபோட்டோ எடுத்துருவார். அப்படியே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் குரூப் மெசேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் என்ன போட்டு விட்டுருவாருன்னா, இதுக்கு முன்னாடி என்ன காட்டி கொடுத்தாலும் அவன் வந்து இறந்து போயிட்டான், இப்போ அவன் வந்து என்ன காட்டி கொடுத்துட்டான், அதாவது ஒருத்தன் தேடி வந்துட்டு இருக்கான், அப்படியே லிங்க் அவன் வந்துருவான், உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருவாரு டக்குன்னு. இது எல்லாருக்குமே போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் அடுத்த தேடி போகிறதுக்குள்ள அது வாய்ப்பு இல்லாமல் போயிடும்ல. அது அப்போ ஹீரோக்கு தெரியாது. இவர் போட்ட மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வில்லன் இருக்காருல்ல அவருக்கு எல்லாருக்குமே போயிருக்கும். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ எல்லாத்தையும் விசாரிப்பார். இப்போ ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்கால, அவனை பிடிச்சா யார் பேரை சொல்லுவானா, அவன் இவன் பேரை சொல்லுவான், அவனை பிடிச்சா அவன் யார் பேரை சொல்லுவான், அவன் இவன் பேரை சொல்லுவான். அப்படின்ற மாதிரியே ஒரு 6-7 பேர் வேற ஊரில் இருக்கிறவங்களோட பேர் வந்து வரும். அப்படி ஒவ்வொரு ஊரா 6-7 ஊருக்கு தேடி போய் ஒருத்தரா பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் வேலை நடக்காது. அதுக்கு முன்னாடி மெயினான வில்லனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இவர் தான் மெயினான வில்லன். இவருக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கால் பண்ணி தான் இப்போ இவர்கிட்ட பேசும்போது உன்னை கேட்டால் நீ யாரை சொல்லுவா அப்படின்னு உங்களை தான் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவர் வந்து இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கிடையில ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து கண்டுபிடிக்க சொன்னார்ல, ஹீரோயின் வந்து அவங்க கண்டுபிடிச்ச ட்ரேஸ் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு இப்போ இவர் சொன்ன ஆர்டர் வைஸே வந்து பணம் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு வந்துட்டு இப்போ நீ இவ்வளோ தூரம் தேடுறது வேஸ்ட், அதனால ஹீரோ என்ன சொல்லுவாங்க, கடைசியாக ஒருத்தன் பேர் சொல்லுவாங்க, அவனை போய் பாருவாங்க. இவரை பிடிச்ச இப்போ இந்த மெயினான வில்லனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு நம்ம மற்றவங்களை இப்போ இடையில உள்ளவங்களை தேடி போகிறதுக்கு பதிலாக நேராக இவங்கிட்டே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ இவனை தேடி வர ஆரம்பிச்சிருவாரு. நீ இவன் இருக்க ஊருக்கு வந்தால் தான் சரி வரும் ஹீரோன்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுக்கிடையில இந்த வில்லனுக்கு வந்து இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுல, இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப் அவர் எடுத்து வச்சிருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இவர் ஹீரோ வந்துட்டு யோகி பாபு கூட்டிட்டு அவரோட இருக்கிற அட்ரஸ் தேடி வந்துருவாரு. அவரோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க ஒய்ஃப்லாம் கொஞ்சம் அழுதுட்டு இருப்பாங்க, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அதாவது பாத்ரூம்ல குளிக்கும் போது கல்லு தடுமாறி கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோக்கு வந்து ஏத்துக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த வில்லன் தான் அந்த வேலையை பண்ணது, ஏன்னா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் அந்த சிப்பி எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஹீரோ வந்து சொல்வார், இங்க இவன் இதே மாதிரி போயிட்டே இருக்கும், இது மாதிரி கடைசியா உள்ளதுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளவனை வந்து போட்டான இந்த விஷயம் அப்படியே பாதியிலே முடிஞ்சிடும், அவனை கிட்டவே நெருங்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரியே அவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஹீரோ வந்து யோகி பாபு சொல்றாரு. என்னப்பா நம்ம நினைச்சதை விட விஷயம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இவ்வளவு சீரியஸா போதுனா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஃபைசலோட ஃபோனுக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கலாம்ல, அதை பார்க்கலாம்னு வந்து ஃபோனே நம்ம கையில் கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். அப்போ ஸ்டேஷனில் இருக்கவங்க போய் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் யோகி பாபு இங்கே வருவாங்க. ஃபைசலோட டெத் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்லும்போது, அது எப்படி நீங்கள் சொல்லிட்டு கேட்கும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது மாதிரி உங்களுக்கு எத்தனை இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோகி பாபு கேட்பாங்க. எங்களுக்கு ஃபோன் அங்கே இல்லவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இருக்குன்னு அவர் சொல்லுவார். அந்த போலீஸ்கார் இருந்தால் வேண்டிக்குங்க, அந்த அவனை வந்து நான் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி விட்டு ஹீரோ இப்போ வருவார். இப்போ எப்படினாலும் இவ்வளோ நெருங்கி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். இதுக்கிட்ட யோகி பாபுவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு சிபிஐயில் வேலை பார்க்குற மாதிரி இருப்பார். அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம், அதாவது இந்த ஃபோனை வந்து ஹேக் பண்ண சொல்லி அந்த ஃபைசலோட ஃபோனை வந்து எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, லீகலாக போனோம்னா அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது, அது வந்து நம்ம இவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவார். யோகி பாபு கோவத்தில் ஒரு கண்ணத்தில் அவர் எங்கி ஒரு அரைஞ்சிட்டு என்ன இவனை நம்பி தானே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம போகிற ஸ்பீடை விட ஹேக்கர்ஸுங்க ஸ்பீடாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த பையன் தான் அந்த ஹேக்கர் பையன் இருப்பான். அவனை தேடி வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் ஒரு டெத்தாக இருக்கும். அதனால வந்துட்டு அவன் அதில் இருப்பான். இப்போ எங்களால் இப்போ முடியாது, வேற என் தங்கச்சி என்ன மெசேஜ் அனுப்புறான்னு பார்க்கும்போது, அதை எப்படி ஃபோனு கொடுத்தா பார்க்கலாம் வீட்டில் வர அப்படின்னு சொல்லும்போது, அது ஃபோன் இப்போ இல்லைன்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் தங்கச்சிட்டே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். அப்போ அந்த ஹீரோ வந்து அப்போ தான் யோகி பாபு சொல்லுவார், தங்கச்சி வந்து இறந்துட்டு அவங்க பாட்டிக்கு என்ன வயசு இருக்கும், தங்கச்சிக்கு 21 வயசு, எப்படி சேர்த்தா எதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு இதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். சரி நாளை காலையில் நான் அந்த மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லவும் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியோட ஃபோன் வந்து கடைசியாக வந்து அந்த லொகேஷன் காட்டின இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு பகுதின்னு சொல்லணும், காட்டு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ ரொம்ப யோசனை இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வரதுக்கு முன்னாடியே அவங்க வில்லனோட ஆளுங்க 2 பேர் இங்கே வந்துருவாங்க. வந்துட்டு ஒருத்தர் அவர் இங்கே பண்ணுறது தான் அவங்க தங்கச்சி பார்த்தாங்க, அந்த எவிடன்ஸ்லாம் அங்கே இருக்கிறத அதெல்லாம் அழிச்சு விட்டு அவங்க இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ ஹீரோ இங்கே
வந்துட்டு இங்கே எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும். டக்குனு இவர் என்ன செய்வார்னா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவரும் போய் அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி ஏதோ ஃபைலை வைக்கிற மாதிரி தங்கச்சி இறந்துட்டானா விட வேண்டியதானே, என்ன போட்டு பாடாப்படுத்தலாம் அப்படி இப்படின்னு ஹீரோ திட்டுற மாதிரி திட்டுவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது அவர் தங்கச்சிக்கு இந்த மாதிரி இறந்து போகிறதுக்கு காரணமாக ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல, அதாவது ஏரியாக்கார ஒருத்தர் அப்படி பையன் சொல்லிட்டு ஏரியாவில் ஒருத்தர் அந்த பையன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போறானா அப்படின்ற மாதிரி பேசுவோம். இப்போ போலீஸ்காருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஹீரோ தான் சொல்ல வச்சிருப்பாங்க. இது ரிலீஸ் எல்லாம் ஆகல, ஹீரோவா சொன்ன பிளான் தான் இது. அதனால யோகி பாபு அந்த பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்து ஹீரோக்கு வந்து டவுட் வந்து கிளியர் ஆயிரும். இப்போ நம்ம நேற்று சொன்னதுனால தான் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த பையனை போய் அந்த போலீஸ்காரங்க வேணும்னே வந்து கரண்ட் ஒயர்ல அவன் காலை வச்சுட்டான் மிதிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் ஹீரோக்கு தெரியும். இங்கே வந்து இந்த பையனுக்காக வெயிட் பண்ணும்போது 10 நிமிஷம் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வர பையன் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துக்கூடாது கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரமாக இருக்காங்க, ஏன் நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிடுவான். இப்போ ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இது அதிகரிச்சிட்டே இருக்கும். இது யாராக இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வில்லன் பார்த்தீங்கன்னா இவர் என்ன மூவ் பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி அவர் மூவ் பண்ணிட்டு இருக்காருல்ல. இங்கே போலீஸ்கார் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்வார்னா அவன் ஜெயிலில் இருந்தவன் இந்த மாதிரி பண்ணிட்டு நீ தான் நம்ம தான் காரணம் தெளிவு சொல்லாமல் அவன்கிட்ட நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து நிற்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவர் என்ன சொல்வார்னா நான் எனக்கு கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு வந்துட்டு பார்த்து செய்யுங்க, நான் ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சீங்கன்னா நான் பேசாமல் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். சத்தம் இல்லாமல் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா இங்கேயே அவர் குனியை வச்சு முதுகுலையே டம்முன்னு போடுவாங்க. நல்லா வேணும்னு தோணும். நல்லா அங்கேயே அவர் கதை முடிச்சுட்டுருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தாங்கல்ல ஹீரோட அம்மா, அது எலியை பிடிச்சிருவாங்க. அது என்னம்மா பண்ண போறேன்னு சொல்லி வைப்பாரு. கொண்டு போய் தண்ணியிலே முக்கி கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. குடுமா பாவம் அதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வாங்கிட்டு வந்துருப்பாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே அந்த இதே இல்லாத ஆயிடுது, நான் எங்கே போய் எதை வந்து பிடிக்கிறதுனே தெரியல, லிங்க் எனக்கு கிடைக்கல சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இப்போ அதை பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்காங்களா அந்த எலியை வச்சே சொல்லுவாங்க. இந்த எலி இருக்கே அது வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கும் இடையில உள்ள செவுத்தையே ஓட்ட போட்டு உள்ள போயிடும். உண்மைதான் அது. அந்த மாதிரி பண்ற எலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள அந்த எலி பொறியில மாட்டிக்கிச்சு அப்படின்னா அதில் தப்பிச்சு போக முடியாது. செவுத்தையே ஓட்ட போடுது. இந்த மரப்பெட்டி வந்து அதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அது போகாது. ஏன் அப்படின்னா அது மட்டும் ஃபுல்லாக டென்ஷன் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைக்குது. அது மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து இதுலேருந்து எப்படியா தப்பிச்சு நினைச்சா நிச்சயமா அதில் தப்பிக்க முடியும் அப்படின்றத இவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அதோட ஹீரோக்கும் யோசனையாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டு பொண்ணு மேலே கையை வச்சிருக்கான், அவனை விட்டுறாத, அவனை வந்து கண்டிப்பாக நீ பிடிச்சே தான் தீரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன் ஏதோ ஒரு வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்புறம் தான் அவருக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் தெரிய வரும். அன்னைக்கு மெடிக்கல் ஷாப் போறேன்னு தங்கச்சி சொல்லிட்டு போனா, அப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போனால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகணும்னு நினைப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து பயந்து நின்றுட்டு இருந்துச்சு. அவர் சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை பார்ப்பாங்க. ஹீரோ அங்கே போய் மெடிக்கல் ஷாப் போய் விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் இப்போ வில்லன் இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பார், அவரோட தம்பியும் இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ அங்கே ஒரு தாத்தா இருக்கார்ல, அந்த தாத்தா வந்து ஏன் தம்பி பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா வேற மாதிரி டீல் பண்ணலாம், எதுக்குப்பா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணே கிடையாது, நாங்கள் தூக்க நினைச்ச பொண்ணு அது கிடையாது அப்படின்னு. இப்போ வில்லனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பார். அப்போ தான் அவர் சொல்வார் நாங்கள் தூக்க நினைச்ச பொண்ணு வந்து மாறிடுச்சு, அது வேற பொண்ணு எது நான் உங்கள்கிட்ட மறைச்சிட்டோம்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் தான் விஷயம் தெரிய வரும். அன்னைக்கு அவங்க பிளான் பண்ணது வேற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு ஹீரோட தங்கச்சி வந்து வாண்டடா வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு தெரியும். அன்னைக்கு அவங்களை பார்த்தாரணும் ஆமா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்காலும் அவளை போய் நம்ம பிடிக்கணும். ஏன்னா இப்போ இன்னொரு பொண்ணு இவங்க தூக்க நினைச்ச பொண்ணு போயிட தானே இருக்கா, அந்த பொண்ணு மட்டும் மாட்டினா அப்படின்னா இப்போ எல்லாரும் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லன் சொல்லுவார். அங்கே வந்து மெடிக்கல் ஷாப் தானே இருந்தது அப்படின்னு ஹீரோ கரெக்டாக அந்த மெடிக்கல் ஷாப்க்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க யாரை தூக்கம் அந்த பொண்ணு பதட்டத்தோட இருப்பாங்க. இந்த பொண்ணு ஏன் பதட்டத்தோட இருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது ஆமா ரொம்ப பயந்து போயிருந்தா, கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானு ஹீரோ வந்து அந்த பொண்ணோட அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அங்கே வருவார். இவங்களும் கோச்சிங் முடிச்சுட்டு அங்கே வருவாங்க. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதுக்கப்புறம் ஏன் இருக்கணும், அங்கே இடத்தையாவது மாற்றிருக்கலாம். நடக்காத மாதிரி அந்த பொண்ணு பாட்டுக்கு சாதாரணமாக கிளாஸ் கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பொண்ணால் வேற ஒரு பொண்ணு இடம் ஆளே மாதிரி இறந்து போயிருக்கு, அது கூட இன்னும் இதுக்கு தெரியல. அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணால் சரியாக கேட்க முடியாது, ரயில் வேற ஓடிட்டு இருக்காங்க, சத்தம் கேட்காது. இப்போ இவங்க வந்து வில்லனோட தம்பி வந்து ஒரு ஆள் கூட்டு வருவார். அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் காட்டினா போதும், நம்ம ஆளுங்க வந்து அதை எப்படி முடிக்கணுமோ அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. நீ வந்து இதில் இறங்க வேண்டாம் அப்படின்னு இவரும் பார்த்துக்கிட்டே வருவார். அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது பொண்ணு லைன் கிடைக்காம கட் ஆகிடும். திடீர்னு வந்து இந்த பொண்ணு எடுத்து அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஹீரோ இந்த வில்லனோட தம்பி வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து பிடிச்சிருவாங்க. அதை ஆக்சிடென்ட் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துருவாங்க. ஆளுங்களாம் வந்தோட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ ஹீரோ இடையில வந்துட்டு அந்த பொண்ணை யாரும் இது நெருங்க முடியாத அளவுக்கு செம்மையாக சண்டை போடுவார். பயங்கர அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடும், பாவமாக இருக்கும். அந்த பொண்ணு நல்லா அடி போட்டு எல்லாரும் அடிப்பார். கடைசி நேரத்தில் நிமிஷத்தில் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிப்பார். அன்னைக்கு நீ பயந்து போய் நின்று யாருக்காக நீ அந்த வந்து மெடிக்கல் ஷாப்ல வந்து பயந்து போய் நின்று அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். அந்த டைம் அந்த பிள்ளை சொல்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து அப்படியே காரில் வரும்போது அந்த பொண்ணு அப்படியே கழுத்துல இது பண்ணிட்டு போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டு வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அன்னைக்கு யாரை பார்த்துமா பயந்து கேட்டிருப்பான். கழுத்தில் அடிப்பட்டு இருக்கலாம். அந்த பொண்ணாலையும் சரியாக பேச முடியாது. அப்படியே ஆடி போய் அங்கேயே போய் உறைஞ்சு போய் உட்காந்துருவாரு. இதுக்கப்புறம் ஆனால் இப்போ வில்லனுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான், இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பாருன்னா அவங்க ஹீரோட அப்பா இருக்காருல்ல அவரை பிடிச்சிட்டு வந்து வச்சிருப்பாரு. அங்கே பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு தன்னால வில்லன் வந்து கால் பண்ணிடுவார். இதுக்கு மேலே நீ என்ன தேடி ரொம்ப அலைய வேணா, நான் தான் உங்க அப்பாவை பிடிச்சி வச்சிருக்கேன் இங்கே வா அப்படின்னு. ஹீரோக்கு இப்போ வேலை சுலபமாயிடும். இவனால கஷ்டப்படுறதுக்கு நேரடியாக இப்போ வில்லனே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி போட்டு தான் வச்சிருப்பாரு. இங்கே வந்தவர் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும் போதே இந்த மாதிரி விஷயங்களை நான் தான் அப்படி பண்ணேன் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்னவா இருக்கும்னு அந்த ஹேக்கர் இருக்காருல்ல அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நினைப்பாருன்னா நம்ம தான் கூப்பிட்டா வந்திருக்கான்னு நினைப்பாரு. ஆனால் ஹீரோ அதுக்கு முன்னாடி அந்த ஹேக்கர் வந்து கண்டுபிடிச்சு அந்த வாய்ஸ் அந்த தங்கச்சி வந்து என்ன வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன், வந்து ரொம்ப நான் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பதட்டத்தோட அவங்க பயத்தோட பேசின வாய்ஸ் வந்து ஹீரோ கேட்டு தான் இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சு தான் இங்கே வந்திருப்பாரு. இதுக்கு இடையிலையும் ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து கடைசியாக தான் காட்டுவாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அங்கே போயிட்டு அவங்க அப்பா தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு இடையில இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அவங்க அப்பா வேற அழுதுகிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாரு. இங்கே வந்த உடனே இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இவங்க தான் காரணம் அப்படின்னு உடனே எல்லாரையும் போட்டு ஹீரோ அடி போட்டு சாத்தி எடுப்பார். அதாவது இவர் தம்பி மேலே அடிப்படக்கூடாது, இவங்க எல்லா நியாயமும் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாரையும்
போட்டு அடியாரு நடிச்சு அவங்க கண்ணு முன்னாடி எல்லாரும் போட்டு அடிப்பார். கடைசி அந்த வில்லன் ஒரு கேள்வி கேட்பாரு. ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு எப்படி நீ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு தான் ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த ஏரியா பசங்க ஒருத்தவங்க வந்து ஜெயிலில் கூட இப்போ அந்த பையனை கூட முடிச்சு விட்டாங்கல்ல, அந்த பையனோட அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தகவல் சொல்லிடுவார். இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த வேலையில நீ பண்ணாத, என்னோட கணக்குல இதெல்லாம் இருக்கட்டும், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், இது வந்து புண்ணியமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ அவர் இங்க வந்துட்டு இந்த ரவுடிங்க எல்லாரையும் அவர் கதையை அவர் கணக்கில் அவர் முடிச்சிட்டு இருப்பார். ஹீரோவும் அவங்க அப்பா கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே வந்துருவாரு. இப்போ வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா காரணமான முட்டக்கண்ணு போலீஸ்கார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஒன்றும் பண்ணா முட்டை தான் பெரிய பிரச்சனை. அந்த ஆள் வந்து இப்போ வந்து மேலதிகாரிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா இந்த மாதிரி 3 மாசமாவது அவங்களை பத்தி எந்த டீட்டெயிலுமே தெரியல, எங்க போறானுங்க என்ன ஏது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டே இருப்பார். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து எஸ்ஐ போஸ்டிங் வந்து கிடைச்சிருக்கும். அவர் வந்து அந்த அவரோட ஹையர் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து ஹீரோக்கு வந்து விஷ் பண்ணிட்டு அந்த லெட்டர் கொடுத்துட்டு அது என்ன போரஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அலெக்சாண்டர் அந்த மாதிரி இவரும் ஒரு வீரர், அவர் போர் வீரர் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அப்பதான் இந்த எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பதான் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க தங்கச்சி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி அவங்க அப்பா அந்த அழுதாரு பார்த்தீங்களா, பொண்ணு தான் என் பொண்ணுக்கு நான் தான் எங்களுக்கு யாருமே இல்லையே, என் பொண்ணை இப்படி ஆக்கிட்டாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் நான் வாபஸ் வாங்காம இருந்திருந்தா என் பொண்ணு இப்படி இருந்திருக்க மாட்டாளே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் உடம்புல பலம் இருந்ததுன்னா அவனுங்கெல்லாம் ஒரு வழி ஆகி நான் வளர்க்குற முதலைக்கு தீனியா போட்டுருப்பேன்னு சொல்லுவார். இவர் முதல்ல வளர்த்திட்டு இருப்பார். ஆரம்பத்தில் ஒரு சில காட்டுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இவர் பேசும்போது ஹீரோ பக்கத்துல இருந்து கேட்டுருவாரு இவர் பேசுறதுல. அப்பதான் ஹீரோ இவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாம் வாங்கிவார். அதெல்லாம் யார் காரணம் என்ன இதுன்னு வாங்கணும் தான் அவருக்கு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட தான் இப்போ ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ முதலைக்கு போடுற சாப்பாடு அவங்களே கலந்து போட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ நாளாகி அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்லை, கண்டுபிடிக்கவும் யாராலையும் முடியல. இப்போ கடைசியாக வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் போராட்டம் பண்ணி அவரோட பையனுக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததுல அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன நினைப்பாருன்னா அவருக்காக கொஞ்சம் பண உதவி அதெல்லாம் செய்வார். அந்த பையன் தூங்கிட்டு இருப்பான். அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி அவங்களை பார்த்துட்டு கொடுத்துட்டு போவோம்னு சொல்லும்போது அந்த மாதிரி செஞ்சுட்டு போனால் அது உதவியாக போயிடும், தெரியாமல் செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு தலைமாட்டில் வச்சுட்டு போனது தெரிய வரும். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இதில் என்ன தாத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்கும்போது உங்க அப்பா சொல்லுவார்ல கண்டிப்பாக உதவி செய்ய ஒருத்தன் வருவான் அவன் தான் இது அப்படின்னு அந்த பையன் ஓடி வந்து பார்ப்பான். அப்போ அவர் விஷாலோட ஃபேஸ் தெரியாது, பேக் சைடு தான் தெரியும். அதோட அந்த பையன் சந்தோஷப்பட்டாங்க 2 ரூபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி தான் அந்த படத்தோட முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அவருக்கு வந்து இப்போ விஷாலுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப பார்க்கவே நம்மளுக்கு சிரமமாக தான் இருக்குது. விஜயகாந்த் பார்த்த போல இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் எல்லாம் சரியாகி அவர் கியூர் ஆகி வரணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த படத்தை வந்து பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.